அன்பின் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு கணித பாடத்தின் ஊடாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அன்பான மாணவர்களே, இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடம் வடிவமும் வெளியும் என்ற தலைப்பு. தரம் 4க்குரிய 3ஆம் தவணையின் கணித பாடத்தினுடைய இறுதி அலகு இதுவாகும். எனவே அன்பு செல்வங்களே, நாங்கள் எமது பாடத்துக்குள் சென்று விளக்கங்களை பெறுவோம். வாருங்கள். முதலாவதாக இன்றைய பாடத்தினுடைய கற்றற்பர்களை நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன் மாணவர்களே. முதலாவது, வரையறுக்கப்பட்ட வெளியினுள் பல்வேறு வடிவங்களை கையாள்வதன் மூலம் பல்வேறு ஆக்கங்களை கட்டியெழுப்புவார். இது இன்றைய பாடத்தின் முதலாவது கற்றற்பேறு. இரண்டாவதை பார்ப்போம். பல்வேறு வடிவங்களிலான சமச்சீர் உருக்களை நிர்மாணிப்பார். மூன்றாவது, சமச்சீரான உருக்களை தெரிவு செய்து வேறுபடுத்துவார். இறுதியான கற்றற்பேறு, சமச்சீர் உருவொன்றில் உள்ள சமச்சீர் அச்சுக்களின் எண்ணிக்கையை இனங்கண்டு காட்டுவார். அன்பான பிள்ளைகளே, இவைதான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற பாடத்தினுடைய கற்றற்பேறுகள். அடுத்த விடயத்தை பார்ப்போம். அன்பான பிள்ளைகளே, இங்கே சில படங்கள் உங்களுக்காக காண்பிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றினை நன்றாக கூர்ந்து அவதானியுங்கள். இங்கு ஆக்கப்பட்டிருக்கின்ற படங்கள் யாவும் வடிவங்களை கொண்டு ஆக்கப்பட்டதாகும். முதலாவது படத்தை அவதானியுங்கள் பிள்ளைகளே. இங்கே ஒரு படகு காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த படகு முக்கோணி, நாட்பக்கல், செவ்வகம் இவற்றினை கொண்டுதான் இதை ஆக்கப்பட்டுள்ளது. அவதானியுங்கள் பிள்ளைகளே. அடுத்து இங்கே ஒரு தபால் பெட்டி வடிவில் ஒன்று உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் முக்கோணங்களையும் சதுரத்தினையும் நாட்பக்கலையும் கொண்டு உருவாக்கப்பட்டதாகும். அவதானியுங்கள் பிள்ளைகளே. அடுத்தபடியாக ஒரு கதிரை, அதன் அமைப்பையும் அவதானியுங்கள். இறுதியாக ஒரு வீடு. இந்த வடிவங்களை கொண்டு அழகான முறையில் பல்வேறு உருவங்களை இங்கு ஆக்கியிருக்கின்றார்கள். எனவே அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கும் இவை போன்ற பல வடிவங்களை இந்த உருக்களை அமைத்து கொள்ளலாம். எனவே நீங்களும் வீட்டில் இவ்வாறான உருக்களை வெட்டி பல்வேறு வடிவங்களை கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான உருக்களை ஆக்கி பார்க்கலாம். அடுத்து சமச்சீர் உருக்களை நிர்மாணித்தல். அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு சமச்சீர் உரு என்றால் என்ன, அவற்றினை எங்களால் எவ்வாறு உருவாக்கி கொள்ள முடியும் என்பதனை நான் உங்களுக்கு ஒரு காணொளியினூடாக விளக்கம் அளிக்கின்றேன். வாருங்கள் பார்க்கலாம். அன்பான பிள்ளைகளே, இப்பொழுது நான் உங்களுக்கு சமச்சீர் என்றால் என்ன என்பதனை பற்றிய ஒரு விளக்கத்தினை தருகின்றேன். பாருங்கள். சமச்சீர் என்பது அன்பான பிள்ளைகளே, நாங்கள் ஒரு உருவை பெற்றுக்கொண்டால் அந்த உருவை இரண்டாக மடிக்கின்ற வேளையில் ஒரு பக்கம் அடுத்த பக்கத்துக்கு பூரணமாக பொருந்துகின்ற பொழுது அந்த உரு சமச்சீர் உருவாக கணிக்கப்படும். உதாரணத்துக்கு நான் இங்கே உங்களுக்கு ஒரு சதுரமான ஒரு தாளினை எடுத்துள்ளேன். இந்த சதுரமான தாளினை நாங்கள் சரியாக மத்திய பகுதியினால இரண்டாக மடிக்கின்ற வேளையில், அவதானிகள் பிள்ளைகளே, சரியாக நாங்கள் இரண்டாக மடிக்கின்ற வேளையில் குறிப்பிட்ட இந்த பக்கம் இந்த பக்கத்தோடு பூரணமாக பொருந்துகின்றது. எனவே இந்த சதுரம் ஒரு சமச்சீர்.
இதனைத்தாங்கள் நாங்கள் சமச்சீர் என்கின்றோம். இதே போல் பல்வேறு உருவங்களும் கூட சமச்சீர்களாக வரலாம். அவற்றினையும் நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். பாருங்கள், இங்கே ஒரு வண்ணாத்தி பூச்சி வடிவிலான ஒரு உரு. இந்த உருவை பாருங்கள் அன்பான பிள்ளைகளே. இந்த நாங்கள் இரண்டாக சமனாக மடிக்கின்ற பொழுது பூரணமாக இங்கே பொருந்துவதனை உங்களுக்கு அவதானிக்கலாம். எனவே இந்த பகுதியோடு பூரணமாக பொருந்துகின்ற மையினால இதுவும் ஒரு சமச்சீர் உருவாக கணிக்கப்படும். இன்னும் ஒன்றை உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இங்கே ஒரு அடையாளமிடப்பட்ட ஒரு குறியீடு காணப்படுகின்றது. இதையும் நாங்கள் அன்பான பிள்ளைகளை இரண்டாக மடிக்கின்ற வேளையில் இதுவும் ஒரு சமச்சீர் உருவாக கணிக்கப்படும். அவ்வாறு பல்வேறு உருவங்களையும் எமக்கு பெற்றுக்கொள்ளலாம். இங்கே உங்களுக்கு நான் காண்பிக்கின்ற பல்வேறு உருவங்களையும் உங்களுக்கு அவதானிக்கலாம். எனவே மாணவர்களே, உங்களுக்கு நீங்கள் உதாரணத்துக்கு இன்னும் ஒன்றை விளக்கத்துக்காக நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். நீங்கள் ஒரு அரை வட்டம் ஒன்றை கண்ணாடியில் பார்க்கின்ற பொழுது அதனுடைய அதே வடிவத்தில் பிம்பம் தோன்றும். இதே போன்றுதான் இந்த சமச்சீர் உருக்களும் காணப்படும். சமச்சீரான உருக்களை எங்களுக்கு வரைந்து கொள்ளவும் முடியும். அவ்வாறு எவ்வாறு சமச்சீர் உருவொன்றை எங்களால் வரைய முடியும் என்பதையும் நான் இப்போது உங்களுக்கு காட்டி தருகின்றேன். இவ்வாறு ஒரு வெள்ளை நிற தாள் ஒன்றினை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் இதனை இரண்டாக சம பகுதியாக மடித்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே. இப்பொழுது நீங்கள் விரும்பிய நிறங்கள், உங்களுக்கு விரும்பிய நிறங்களை இதில் போட்டுக்கொள்ளலாம். அதன் பின்னர் அன்பான பிள்ளைகளே, இந்த ஒரு பக்கத்துக்கு உங்களுக்கு விரும்பியவாறு நிறங்களை இட்டுக்கொள்ளலாம். பின்னர் நாங்கள் இதை இரண்டாக மடித்து உங்களுக்கு தேவையான விதத்தில் இவ்வாறு தேய்ப்பதன் ஊடாக பல்வேறு உருவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இதனை விரித்து பார்ப்போம். அழகானதொரு சமச்சீர் உரு இங்கே வந்துள்ளதை உங்களுக்கு கண்டுகொள்ளலாம். இந்த பக்கம் உள்ள அதாவது உருவுக்கு பொருத்தமான முறையில் அதே போல் அடுத்த பக்கத்திலும் இங்கே காணப்படுவதைத்தான் பிள்ளைகளே நாங்கள் சமச்சீர் உருக்கள் என்கின்றோம். ஆம் மாணவர்களே, இப்பொழுது பாருங்கள், ஒரு அழகான சமச்சீர் உரு ஒன்று தோன்றியுள்ளது. உங்களுக்கும் உங்களுடைய வீடுகள்ல இது போன்று இன்னும் பல உருவங்களை, அதாவது சமச்சீர் உருவங்களை செய்து பார்த்து கொள்ளலாம். சரி மாணவர்களே, அடுத்தபடியாக நாங்கள் சமச்சீர் உரு ஒன்றை எவ்வாறு வெட்டி கொள்ள முடியும் என்பதனை பார்ப்போம். முதலாவதாக நீங்கள் சமச்சீர் உரு ஒன்றை வெட்டுவதற்கு இவ்வாறான ஒரு தாளினை பெற்றுக்கொண்டு அதனை இரண்டாக மடித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு சமபகுதிகளாக மடித்து கொண்டதன் பின்னர் உங்களுக்கு விரும்பிய ஒரு உருவத்தின் அரைவாசி பகுதியை இவ்விடத்தில் நீங்கள் வரைந்தால் போதுமானது. உதாரணத்துக்கு நான் ஒன்றை உங்களுக்கு வெட்டி காண்பிக்கின்றேன். பாருங்கள் பிள்ளைகளே, இங்கு நான் ஒரு பகுதியைத்தான் வெட்டியுள்ளேன். அடுத்த பகுதியை நான் இப்பொழுது உங்களுக்கு விரித்து காண்பிக்கின்றேன். ஒரு மரம் தோன்றியுள்ளது அல்லவா? இவ்வாறு தான் அன்பான பிள்ளைகளே நாங்கள் சமச்சீர் உருக்களை வெட்டுகின்ற முறை. இரண்டாக மடித்து அதன் ஒரு பகுதியினை உங்களுக்கு வரைந்து கொள்ளலாம். வரைந்து அந்த கோட்டின் வழியை நீங்கள் வெட்டுகின்ற பொழுது உங்களுக்கு சமச்சீர் உரு ஒன்று தோன்றும். அவ்வாறு வெட்டியெடுக்கப்பட்ட இன்னும் சில உருக்களை நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இங்கு பாருங்கள், இதையும் நாங்கள் அரைவாசியாக மடித்து வெட்டி கொண்ட உருதான். அதே போல்தான் அன்பான பிள்ளைகளே இந்த வண்ணாத்தி பூச்சியும். இவ்வாறு பல்வேறு உருக்களையும் உங்கள் கற்பனை கட்டிய விதத்தில் உங்களுக்கு அழகழகான முறையில் சமச்சீர் உருக்களை வீட்டில் வெட்டி பார்த்து கொள்ளலாம்.
அடுத்தபடியாக அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு நான் காட்ட இருக்கின்ற விடயம் சமச்சீர் கோடுகள் அல்லது சமச்சீர் அச்சு என்பது என்ன என்பதைத்தான் விளங்கப்படுத்த போகின்றேன். முதலாவதாக நான் இங்கே ஒரு சதுரத்தை பெற்றுக்கொள்கின்றேன். இங்கே உங்களுக்கு ஒரு சதுரம் காண்பிக்கப்படுகின்றது. இந்த சதுரத்தினை நான் ஏற்கனவே உங்களுக்கு இரண்டாக மடித்து உங்களுக்கு காண்பித்தேன். இது ஒரு சமச்சீர் உரு. எனவே இவ்வாறு நாங்கள் மடிக்கின்ற வேளையில், இரண்டு சம பகுதிகளாக மடிக்கின்ற வேளையில் இந்த மத்திய பகுதியில் தோன்றுகின்ற இந்த கோடுக்கு தான் நாங்கள் சமச்சீர் கோடு அல்லது சமச்சீர் அச்சு என்போம். இதனை எங்களுக்கு ஒரு புள்ளிக்கோட்டினாலும் காட்டலாம். இங்கே அவதானியங்கள் பிள்ளைகளை, நான் சமச்சீர் கோடு அல்லது சமச்சீர் அச்சினை காட்டி இருக்கின்றேன். ஒரு சதுரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சமச்சீர் கோடுகள் காணப்படலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு சமச்சீர் கோடு. இதே சதுரத்தினை நான் இவ்வாறு மடிக்கின்றேன். பொருந்துகின்றதா என்று பார்ப்போம். அப்பொழுதும் பொருந்துகின்றது. எனவே அன்பான பிள்ளைகளே, இந்த பக்கமும் ஒரு சமச்சீர் கோடு எமக்கு வரைந்து கொள்ளலாம். நாங்கள் சமச்சீர் கோடுகள் வரைகின்ற வேளையில் அடிமட்டத்தை பயன்படுத்தி வரைந்து கொள்வதுதான் சாலா பொருத்தமானது. எனவே இங்கு நான் இரண்டு சமச்சீர் கோடுகளை வரைந்துள்ளேன். இன்னும் ஏதாவது முறைகள்ல இந்த சதுரத்தை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் பொருந்துகின்றதா என்று பார்ப்போம். இவ்வாறு நாங்கள் மடித்து பார்ப்போம். ஆம், இவ்வாறு மடிக்கின்ற வேளையிலும் அன்பான பிள்ளைகளை ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துடன் பூரணமாக பொருந்துகின்றது. எனவே இவ்வாறும் எங்களுக்கு ஒரு சமச்சீர் கோட்டினை வரைந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக அதன் அடுத்த திசைக்கும் நாங்கள் மடித்து பார்ப்போம். ஆம், இவ்வாறு மடிக்கின்ற வேளையிலும் அது பொருந்தக்கூடியதாகத்தான் காணப்படுகின்றது. எனவே அவ்விடத்துக்கும் எமக்கு ஒரு சமச்சீர் கோட்டினை வரைந்து கொள்ளலாம். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளே, ஒரு சதுரத்தை பொறுத்த வரைக்கும் 4 சமச்சீர் கோடுகள் காணப்படுகின்றன. 1, 2, 3, 4. எனவே ஒரு சதுரத்துக்கான சமச்சீர் அச்சு அல்லது சமச்சீர் கோடு 4 காணப்படுகின்றன. அடுத்தபடியாக நான் ஒரு செவ்வகத்தினை எடுக்கின்றேன். இங்கே காண்பிக்கப்படுகின்ற தாள் ஒரு செவ்வக வடிவை கொண்டது. இதனை நாங்கள் செய்து பார்ப்போம். எத்தனை சமச்சீர் கோடுகள் காணப்படுகின்றன என்பதனை. இதனை நான் இந்த பக்கம் 2ஆக மடிக்கின்றேன். ஆம், ஒன்றுடன் ஒன்று மிகவுமே பொருந்துகின்றது. எனவே இங்கே ஒரு சமச்சீர் கோடு தோன்றியுள்ளது. அதனை நாங்கள் வரைந்து கொள்வோம். அடுத்தபடியாக நாங்கள் அடுத்த திசையிலும் இதனை பொருத்தி பார்ப்போம். அப்படி மடிக்கின்ற வேளையிலும் இங்கே இன்னும் ஒரு சமச்சீர் கோடு தோன்றுவதனை கண்டுகொள்ளலாம். அன்பான பிள்ளைகளே, நாங்கள் அடுத்த பக்கமும் மடித்து பார்ப்போம். இங்கே பொருந்தாத ஒரு முறை காணப்படுகின்றது. எனவே செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் 2 சமச்சீர் கோடுகள் தான் செவ்வகத்துக்கு காணப்படுகின்றன. அடுத்தபடியாக நாங்கள் ஒரு முக்கோணியை பெற்றுக்கொள்வோம். முக்கோணியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு 3 வடிவிலான முக்கோணிகளை காட்டுகின்றேன். முதலாவதை அவதானியுங்கள். இதனுடைய 3 பக்கங்களும் 3 அளவு திட்டத்தில் காணப்படுகின்றன. ஒன்றுக்கொன்று பொருந்தாத முக்கோணியை பொறுத்த வரைக்கும் எமக்கு சமச்சீர் கோடுகள் வரைய முடியாது. நாங்கள் எவ்வாறு இந்த முனைகளை சேர்க்கின்ற பொழுதும் நீங்கள் அவதானியுங்கள், இங்கே பொருந்தாத ஒரு முறை காணப்படுகின்றது. எனவே முக்கோணியின் 3 பக்கங்களும் வித்தியாசப்படுகின்ற வேளையில எமக்கு சமச்சீர் கோடுகளை வரைய முடியாது. அடுத்தபடியாக
இரு பக்கங்கள் சமமாக உள்ள ஒரு முக்கோணியை பொறுத்த வரைக்கும் எமக்கு இங்கே பொருந்துகின்ற முறையை உங்களுக்கு கண்டுகொள்ளலாம். எனவே இங்கே ஒரு சமச்சீர் கோடு தோன்றியுள்ளது. இந்த பக்கமும் சமனாக காணப்படுகின்றது. இந்த பக்கம் கொஞ்சம் நீளம் கூடியதாக காணப்படுகின்றது. எனவே இங்கே எமக்கு ஒரு அதாவது சமச்சீர் கோட்டினை வரைந்து கொள்ளலாம். இப்பொழுது பாருங்கள் பிள்ளை, இதனை வேறு விதத்தில் எமக்கு பொருத்த முடியாது. எனவே இரு சமபக்க முக்கோணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சமச்சீர் கோடு காணப்படும். அடுத்தபடியாக இங்கே பாருங்கள் பிள்ளைகளே, 3 பக்கங்களும் சமமாக உள்ள ஒரு முக்கோணியை நான் இங்கு பெற்றுள்ளேன். சமபக்க முக்கோணி என்கின்றோம். இதனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மடிக்கின்ற வேளையில் நீங்கள் அவதானியுங்கள், இங்கே பொருந்துகின்றது. எனவே எமக்கு இங்கே ஒரு சமச்சீர் கோட்டினை வரைந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக நாம் இந்த பக்கத்துக்கு அதனை மடிக்கின்ற வேளையிலும் அது பொருந்தக்கூடியதாக காணப்படுகின்றது. எனவே எமக்கு இந்த பக்கத்திலும் ஒரு சமச்சீர் கோட்டினை வரைந்து கொள்ளலாம். அதே போல் நாங்கள் இந்த பக்கத்தினையும் மடித்து பார்ப்போம். இங்கேயும் பொருத்தமாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இங்கேயும் ஒரு சமச்சீர் கோட்டினை வரைந்து கொள்ளலாம். எனவே அன்பான பிள்ளைகளே, சமபக்க முக்கோணியை பொறுத்த வரைக்கும் 3 சமச்சீர் கோடுகளை வரைந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக நான் உங்களுக்கு ஒரு வட்டத்தினை காண்பிக்கின்றேன். இங்கே வட்டத்தினை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளே, நாங்கள் 2ஆக மடிக்கின்ற வேளையில இங்கு ஒரு சமச்சீர் கோடு தோன்றும். அதனை நாங்கள் இவ்வாறு மடிக்கின்ற வேளையிலும் சமச்சீர் கோடு தோன்றும். இதனை பக்கத்தில் நாங்கள் மடிக்கின்ற போதும் இவ்வாறு மடிக்கலாம் அல்லது இவ்வாறு மடிக்கலாம். இவ்வாறு வட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சமச்சீர் கோடுகள் தோன்றிக்கொண்டே போகும். எனவே வட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் கோடுகளுக்கு எண்ணிக்கை இல்லை, அவை பல என்ற அடிப்படையில தான் நீங்கள் குறிப்பிட வேண்டும். ஆகவே பிள்ளைகளே, உங்களுக்கு இப்பொழுது சமச்சீர் கோடு என்றால் அல்லது சமச்சீர் அச்சு என்றால் என்ன என்பது விளங்கி இருக்கும் என நினைக்கின்றேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு காண்பித்த சில உருக்களையும் உங்களுக்கு சமச்சீர் கோட்டினை வரைந்து கொள்ளலாம் அல்லது வரைந்து காட்டலாம். இந்த உருவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பிள்ளைகளே, இவ்வாறு மடிக்கின்ற வேளையிலும் ஒரு சமச்சீர் கோடு தோன்றும், இவ்வாறு மடிக்கின்ற வேளையிலும் ஒரு சமச்சீர் கோடு தோன்றும். ஆகவே 2. இதனை நாங்கள் இவ்வாறு மடிக்கின்ற வேளையிலும் இந்த பகுதியும் ஒரு சமச்சீர் கோடாக தோன்றும். அதனையே நாங்கள் மாற்றி அடுத்த பக்கத்துக்கு மடிக்கின்ற வேளையிலும் இன்னும் ஒரு சமச்சீர் கோடு தோன்றும். எனவே 4 சமச்சீர் கொண்ட கோடுகள் கொண்ட ஒரு உருவாக இது காணப்படுகின்றது. இவ்வாறு அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கும் சமச்சீர் உருக்களை வெட்டுகின்ற வேளையிலும் இவ்வாறு பல்வேறு வடிவங்கள்ல உங்களுக்கு வெட்டி கொள்ளலாம். பிள்ளைகளே, இதுவரையிலும் நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த காணொளிகளை வைத்து உங்களுக்கு சில பயிற்சிக்காக சில உருக்களை இங்கே காட்டுகின்றேன். வடிவங்களை பாருங்கள். முதலாவதாக நாங்கள் இங்கே ஒரு செவ்வகம் போடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்ற இந்த உருக்களை பாருங்கள். முதலாவது, அடுத்தபடியாக 2வது. ஒவ்வொன்றையும் நன்றாக அவதானியுங்கள் பிள்ளைகளே. இங்கு காட்டப்பட்டிருக்கின்ற இந்த வடிவங்களை வைத்து உங்களுக்கு இதில் சமச்சீரான உருக்கள் எவை என்றும் சமச்சீர் அற்ற உருக்கள் எவை என்றும் உங்களுக்கு இப்பொழுது இனம் காண முடியும் என்று நான் நினைக்கின்றேன். கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் பிள்ளைகளே. வாருங்கள், முதலாவது இந்த உருவை பார்ப்போம். இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த உரு எமக்கு இந்த மத்திய பகுதியினால் நாங்கள் மடிக்கின்ற பொழுது சமச்சீர் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். இந்த உருக்களை உங்களுக்கு கடதாசியினால் வெட்டியும் பார்த்து கொள்ளலாம். அடுத்து வட்டம். வட்டம் ஒன்றையும் பல்வேறு முறையிலும் எங்களுக்கு மடித்து சமச்சீர் உருவை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து இந்த வடிவத்தினை பார்ப்போம். இங்கேயும் காட்டப்பட்டு இருக்கின்ற இந்த வடிவம்
சமச்சீர் அற்ற ஒரு உரு. இதை ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடியதாக எம்மால் அமைத்துக் கொள்ள முடியாது. அடுத்து இங்கு காட்டப்பட்டிருக்கின்ற இந்த படத்தினையும் நாங்கள் அவதானிப்போம். இதுவும் எமக்கு சமச்சீராக கொள்ள முடியாத ஒரு உரு. அடுத்தபடியாக இதை அவதானிப்போம். இதுவும் அன்பான பிள்ளைகளே எமக்கு சமச்சீராக மடிக்க முடியாத ஒரு உருவாகத்தான் காணப்படுகின்றது. அடுத்ததாக இந்த நட்சத்திர வடிவில் உள்ள உருவை பார்ப்போம். இது சமச்சீரான ஒரு உரு. இதனை மேலிருந்து கீழ் நோக்கியோ அல்லது இடமிருந்து வலமாகவோ எமக்கு மடித்து சமச்சீரை கண்டுகொள்ளலாம். அடுத்ததாக ஒரு இது இவ்வாறான ஒரு வடிவத்தை நீங்கள் கடதாசியினால் வெட்டி மடித்து பாருங்கள் அன்பான பிள்ளைகளே, சமச்சீராக மாட்டாது. அடுத்தபடியாக இதனை பார்ப்போம். இது ஒரு சமச்சீரான உருவாகும். அடுத்த விடயத்தை பார்ப்போம். நான் உங்களுக்கு காணொளியில் விளங்கப்படுத்திய அதே விடயத்துக்கான ஒரு மேலும் ஒரு பயிற்சியைத்தான் உங்களுக்கு இங்கே தரப்போகின்றேன் அன்பான பிள்ளைகளே. பார்ப்போம். முதலாவது இங்கே ஒரு இதய வடிவமான ஒரு உருவம் உங்களுக்கு தரப்பட்டு இருக்கின்றது. நான் இங்கே உங்களுக்கு இந்த உருவை வைத்து இதனுடைய சமச்சீர் அச்சு அல்லது சமச்சீர் கோடு என்பதனை எவ்வாறு வரைய முடியும் என்பதனை செய்து பார்க்கும்படி தான் உங்களிடம் கூறப்போகின்றேன். நாங்கள் பார்ப்போம். இங்கே உங்களுக்கு புள்ளிக்கோட்டினால் அதனுடைய சமச்சீர் கோடு காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு தான் மாணவர்களே, இதனுடைய வலது பக்கம் இடது பக்கத்தோடு பொருந்தக்கூடியதாகவும் அதன் மத்திய பிரதேசத்தில் நாங்கள் புள்ளிக்கோட்டினால் சமச்சீர் கோட்டையும் எங்களுக்கு காட்ட முடியும். இதே போல் நாங்கள் இன்னும் ஒரு உருவை பார்ப்போம். இங்கே காண்பிக்கப்பட்டுள்ள உருவம் ஒரு சமச்சீரான உருவம். இதற்கும் நாங்கள் சமச்சீர் கோடுகளை எவ்வாறு வரைந்து கொள்ளலாம் என்பதனையும் பார்ப்போம். இங்கே இடமிருந்து வலமாகவும் எமக்கு சமச்சீர் கோட்டினை புள்ளிக்கோட்டினால் வரைந்து கொள்ளலாம். மற்றும் மேலிருந்து கீழ் நோக்கியும் எமக்கு சமச்சீர் கோட்டினை காட்டலாம். எனவே இரண்டு சமச்சீர் கோடுகளை கொண்டு அமைகின்ற ஒரு உரு தான் இங்கே உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ள உரு. அடுத்து பிள்ளைகளே, இங்கு சமபக்க முக்கோணி ஒன்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே காணொளியில் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். சமபக்க முக்கோணி சமச்சீர் அச்சுகள் 3 அமையும் என்று பார்ப்போம். ஒரு சமச்சீர் கோடு, இரண்டாவது சமச்சீர் கோடு, மூன்றாவது சமச்சீர் கோடு. எனவே ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடியவாறு சமபக்க முக்கோணிக்கு மாத்திரம்தான் இவ்வாறு அமையும். ஏனைய இரு சமபக்க முக்கோணிக்கு இவ்வாறு அமையாது ஒரு சமச்சீர் கோடாகத்தான் அங்கே அமையும். அடுத்து அன்பான பிள்ளைகளே, சில ஆங்கில கேபிட்டல் எழுத்துக்களை உங்களுக்கு இங்கு நான் காண்பித்து அவற்றினுடைய சமச்சீர் கோடுகளையும் காட்டியுள்ளேன். அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு இது பற்றினே அவதானிக்கலாம். ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் இன்று கற்றுக்கொண்ட சில விடயங்களை உங்களுக்கு மீட்டி பார்ப்பதற்காக மீண்டும் அவற்றினை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். சமச்சீர் உரு என்றால் என்ன? அந்த சமச்சீர் உருக்களை எவ்வாறு நாம் வரைந்து கொள்ள முடியும்? மூன்றாவது அம்சம், சமச்சீர் உருக்களை நாம் எவ்வாறு வெட்டி கொள்ள முடியும்? அடுத்தபடியாக சமச்சீர் கோடு ஒன்றை எவ்வாறு வரைந்து கொள்ளலாம்? மற்றும் சமச்சீர் கோடு உள்ள உருக்களவை, சமச்சீர் கோடு இல்லாத உருக்களவை, ஒன்றுக்கு மேற்பட்ட சமச்சீர் கோடுகள் காணப்படுகின்ற உருக்களவை என்பதனை நீங்கள் கட்டாயமாக இனம் கண்டு கொண்டிருப்பீர்கள். வேறு உருக்களையும் நீங்கள் வெட்டி பார்ப்பதன் ஊடாக அவ்வாறான சமச்சீர் கோடுகள் எத்தனை இருக்கின்றது என்பதனை உங்களுக்கு கண்டுகொள்ளலாம்.
ஆகவே அன்பான பிள்ளைகளே, இந்த பாடத்தில் பூரண தெளிவினை பெற்றிருக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.